அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது பகுதி 1ல் நம்ம கொரட்டையை பற்றி சின்ன எக்ஸசைஸை பற்றி பயிற்சி பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ அதோட தொடர்ச்சி தான் இது. 2வது நம்ம சாப்பிட்ற உணவுகள் எப்படி நாக்கு சுழண்டு நல்லா சாப்பிடுதோ அதே மாதிரி வெறும் வாயில் நம்ம இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு தொண்டைக்கும் தொண்டையோட தசை நார்களுக்கும் நாக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸசைஸை நம்ம செய்யும்போதும் கொரட்டை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படி மேல் நோக்கி படுத்து பத்மாசனத்தில் படுத்திருக்கும்போது அதிக கொரட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நேரத்திலேயே முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்தா ஒரு 56% உடலில் மனிதர்களுக்கு இந்த கொரட்டை இருக்கிறதுனால அது குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம பல் விளக்கும்போது நம்ம நாக்கை என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இப்படி 3 விரலோ 2 விரலோ வச்சு நல்லா நல்லா கையை எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு நல்லா விட்டு நாக்கை சுத்தப்படுத்தணுங்க. அது இல்லாமல் நம்ம தம் கிளீனர் வச்சு பிளாஸ்டிக்லேயோ இரும்புலேயோ ஸ்டீல்லையோ இருக்கும் இல்லைங்களா? அந்த தம் கிளீனரை வச்சு நம்ம கிளீன் பண்ணக்கூடாதுங்க. அந்த நாக்கில் நரம்புகளும் தசைகளும் வேலை செய்கிறது அது தடைபடுங்க. அது நாக்கு நம்ம நாக்கில் இருக்கிற கழிவை நீங்கள் வெளியேற்ற பார்க்குறீங்க. அதனால் விரல் வச்சு தான் நீங்கள் அதை சுத்தப்படுத்தணும். தம் கிளீனர் வச்சு சுத்தப்படுத்தக்கூடாதுங்க. குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. தெரிஞ்சாலும் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி நாக்கு எல்லா சுவைகளையும் அறியறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்போவுமே நாக்கும் தொண்டையும் சம்மந்தம் இருக்க போய் தான் அந்த கொரட்டை மேலேயும் கீழேயும் நம்ம சுவாசம் விடும்போது கொரட்டை நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சியை ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அறிவியல் முறையில் கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லப்பட்டது குறையும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படியெல்லாம் இந்த கொரட்டையிலிருந்து வெளிப்படணும். எத்தனையோ குடும்பங்களில் இதனால் பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய இருந்திருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொரட்டதுனால பிரிஞ்சு போயிருக்காங்க. இதனால் பயங்கர வீட்டில் சண்டையோ சச்சரவு. நீங்களும் மெடிக்கல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே படுத்துக்கிட்டு நம்மளுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ 10 நிமிடம் இல்லை 10 முறை இதை செஞ்சு ரெஸ்ட் எடுத்து பைய செய்யலாம். அப்படி செய்யும்போது நாக்கு மேல் உள்நாக்கு வர நம்ம இதை நாக்கை சுழட்டி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கொரட்டை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3 மாதம் வரை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 3 மாதம் வரை செய்யலாங்க. ஒரு 10 நிமிடம் செய்யறதா நேரம் கிடைச்சா, இல்லை அப்படின்னா 10 வாட்டி இந்த நாக்கு பயிற்சிகளை செய்யும் போதும் நமக்கு கொரட்டை குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையலாம் இருக்குது. அப்போது நம்ம நாக்குக்கும் கொரட்டைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுவும் கூட செய்யலாம், நல்லா இருக்கும். நம்ம தொண்டையோட ஒரு சவுண்டு எழுப்பும்போது அது கிர்ன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லும்போது அதிர்வலைகள் ஏற்படுங்க. அந்த சவுண்டானது நம்ம அதிரலைகளை ஏற்படும்.
ரெண்டாவது பாருங்கள் இன்னொரு பயிற்சி. அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். கொஞ்சம் அதிர்வலையில் காது அடைக்கிற மாதிரி இருக்கும், மாறி மாறி அதிர்வலை ஏற்படுங்க. அந்த மாதிரி செய்யும்போதும் குரட்டை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசி பேர் எப்படி படுக்கிறன்னு, எப்படி மலாந்து படுக்கிறாங்க, மலாந்து படுத்து அப்படியே கும்பரண மாதிரி தூங்குறாங்க. மட்ட மலாக்கா படுக்கும்போது குரட்டை அதிகமாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ ஒன் சைடுனா ரைட் சைடாக படுக்கும்போது நமக்கு குரட்டை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சிகள் செய்யும் போதும் குரட்டையிலிருந்து நம்ம விடுபடலாம். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வரவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க. ஒய்ஃபாகட்டும், என் மனைவி இன்றைக்கி குரட்டையே சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தூங்க முடியல அப்படின்னு ஒரு கணவன் சொல்கிறதும், மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் குரட்டை விட்டுக்கிட்டே இருந்தார், எனக்கு தூங்கவே டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்டலாம் போய் வருவீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வீட்டிலையே பயிற்சி எடுத்து கணவன் மனைவிக்குள்ளே நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.